Hello my dear warriors, good morning my dear kutti soldiers, very good morning, very good morning, very good morning. Tell me whether the audio and video is clear. Good morning my dear guys, good morning my dear pasangla, very good morning, very good morning. Yes, audio video clear ஆயிருக்கா? Just let me know. Good morning. Yes my dear சூப்பர் டூப்பர் சோல்ஜர்ஸ், காலையிலேயே ஒரு 25 பேர்லேருந்து 30 பேர் சூப்பராக வெயிட்டிங்கில் இருக்கீங்க. வெரி குட் வெரி குட். ஸோ இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஸ்டடீஸ் மேலே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ பேர் மார்க் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்றது ரொம்ப கிளியராக தெளிவாக காட்டுது. இந்த ஒரு ஃபோர்ஸோடு நீங்கள் இந்த இயர் இன்னும் இருக்க 4 மாதம் ட்ராவல் பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களோட ஸ்கோர் 75 out of 75. நம்மளோட ஆப்ரேஷன் கொஞ்சம் கூட மிஸ்ஸே ஆகாது. நம்ம ஆப்ரேஷன் கண்டிப்பாக வெற்றி அடைகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரைட்டா? நேற்று யாரெல்லாம் நம்மளோட ஆப்ரேஷன் 75 phase 1 வீடியோ பார்த்துட்டீங்க? எஸ். ஸோ ஃபஸ்ட் குட் மார்னிங். எஸ், நிறைய பேர் குட் மார்னிங் சொல்லிட்டே இருக்கீங்க. வெரி குட் மார்னிங். குட் மார்னிங்ப்பா, குட் மார்னிங் குட் மார்னிங். எஸ், அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. எஸ், ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ். மொதல் விஷயம் அட்டெண்டன்ஸ். கடகடன் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்து நிறைய பேர் பார்த்துட்டீங்க. குட். அட்டெண்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணணும்? பேரை போட்டு ஃபயர் அல்லது மினல். இர்ஃபானா, வர்ஷினி, மணிஷ், பிரதீக்ஷா, பொன்மாரீஸ்வரி, சஞ்சீவ், சூர்யா, சிந்தாமணி, கனிஷ்கா, பாவன், இர்ஃபான், அடுத்து சம்ரின், எஸ்கே, பிரசன், ஸ்ருதிகா, தீபிக்ஷா, தீபாஷிகாவா? ஓகே, அக்ஷயா, ஷாஹினா, ஸ்ரீநாத், கீர்த்திகா, தஸ்லிமா, ஸ்ருதிகா, மகா, சூர்யா, நலனீஷ், அன்ஷி, மோக்ஷிதா, ஸ்ரீ, ஜான், சுபாஷ், கைலாஷ், தயாநிதி, கீர்த்திகா. ஓகே, 5 பேரை அனுப்பாதீங்களா? யோஷன், இன்பத்தமிழன், ரக்ஷனா, கோகுல், அடுத்து அஸ்வத், சுபாஸ்ரீ, ஓகே, ஷாம், ஜீவிகா, பிரகதி, அபர்ணா, ஜெசிமா, தரணிதரன், ரக்ஷனா, அமிஷா, ஆதிராவா, சுபஸ்ரீ. ஓகே, குட் குட், சூப்பர். வினய், ஓகே, சூப்பர். ஹரி, கைலாஷ், சரவன், மிர்சா, ரித்திகா, ஸ்ரீ, ராஜபாலன், சிவானி. ஓகே, வேறு லெவல். நான் டெய்லி செக் பண்ணிட்டு இருக்கேன். ஐ கேன் சி தட். இந்த பேர்லாம் தினம் வருது. நான் தினம் வாசிக்கிறதுல இருக்குது. புதுசாக பேர்கள் நான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம், நான் பேர் வாசிக்கிற வரைக்கும் நிறைய பேர் இருக்கான். பேர் வாசித்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு 50 பேர் ஓடி போயிடறான். எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? பேர் வாசித்தா மட்டும் போதுமா? ஏன்னா ஜெகதீஷ், சஜன், மனோஜ், அர்ஷுல், இதெல்லாம் புது பேராக இருக்குது. ஆகாஷ், செல்வா, லக்ஷயா, ஓகே, சபரிநாதன், செல்வா, மிலானி. ஓகே, ரைட், சூப்பர்ப்பா. டுடே வி ரீச்டு. என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு சென்டம் போட்டாச்சு. என்ன நம்ம இன்னைக்கு சென்டம் போட்டோம். ரைட்டா? சூப்பர். திலீப், கெவினாஷ், சரவணன். சரியா? சரி பசங்களா, இந்த செகண்ட் மிட்டம் எக்ஸாம் நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஒரு சிலருக்கு இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸாம்லாம் நேற்று கேள்விப்பட்டேன். நாளைக்கு இருக்குது, அப்புறம் நெக்ஸ்ட் வீக் இருக்குது. இந்த மாதிரி சயின்ஸ் எக்ஸாம் இப்படி போயிட்டே இருக்குது. ரைட்டா? ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இந்த வாரமும் திருப்பி நான் எல்லாமே சொல்ல போகிறேன். பட் இந்த வீக்கில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, என்ன தான் கம்பல்சரி ப்ராப்ளம் கேட்டாலும் கம்பல்சரி ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்குறாங்க. பட் என்ன ஒரு பிரச்சனைனா, சார் இந்த கொஷின் எனக்கு தெரியுது, ஆனால் இது எப்படி அப்ரோச் பண்ணுறது, இதுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியல அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட மிக 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 முக்கியமான ஒரு கஷ்டமாக ஒரு கவலையாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் ஃபார்முலா தெரியல, சார் ஃபார்முலா தான் என்னோட பிரச்சனைன்னு சொல்கிறவங்க யார்? ஃபார்முலா தான் பிரச்சனை. வித்துன், ஆதித்யன், தனுஷ்கா. ஓகே, குட் மார்னிங். எஸ், யாருக்கெல்லாம் ஃபார்முலா தான் ப்ராப்ளம்? ஃபார்முலா தான் ப்ராப்ளம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரியா? ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ முழுசாக பார்க்குறீங்க, இந்த வீடியோட எண்டில் நான் டாப் இம்பார்ட்டன்ட் 10 சம்ஸ் சொல்ல போகிறேன். ரைட்டா? 10 முக்கியமான சம்ஸ் சொல்ல போகிறேன். அந்த சம் பார்த்துட்டு போ. அதில் உனக்கு வரப்போ வீடியோட எண்டில் தான் நான் சொல்ல போகிறேன். சரியா? எண்டில் எனக்கு ஞாபகப்படுத்துங்க. ஓகே, ஓகே, ரைட். சரியா? ஃபார்முலா தான் பிரச்சனை. இன்றைக்கி அதை தான் நம்ம சரி பண்ண போகிறோம். ரைட்டா? குறிப்பாக இந்த ஃபிசிக்ஸில், ஏன்னா கெமிஸ்ட்ரியில் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஹெச் சம் மட்டும்தான் மெயினாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் சாப்டர் கிடையாது. நம்மளுக்கு கெமிக்கல் ரியாக்ஷனும் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இல்லை. ஸோ பிஹெச் சம் ஃபிசிக்ஸில் அக்வஸ்டிக்ஸும் இருக்குது, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இருக்குது. ரெண்டுலேயுமே
ப்ராப்ளம் இருக்குது. குறிப்பாக அக்வஸ்டிக்ஸில் தான் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி தார் மாதிரி தக்காளி சோறாக்க போகிறோம். ரைட்டா? ரெடியா? ஐயூபேக் உங்களுக்கு இருந்தால் ஐயூபேக் கேட்பாங்க. ஐயூபேக்லாம் தனியாகவே நான் கொடுத்துட்டேன். சரியா? தமிழ் மீடியம் ஃபார்முலா ஷீட் இன்றைக்கி நான் ரெடி பண்ணலையே, ஆனால் நான் தமிழில் சொல்கிறேன். சரியா எஸ்கே? நீ அதாவது ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ஜோ அமலபூர்வமாக எனக்கு எஸ்கேவோட பேர் மறந்து போச்சு. ரைட். சாப்டர் 5 அக்வஸ்டிக்ஸ். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா அக்வஸ்டிக்ஸோட ஃபார்முலா ஷீட் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரியா? அக்வஸ்டிக்ஸில் என்னென்ன இருக்க போகுது. ஃபஸ்ட்டு டைம் பீரியட், நேரம். ரைட்டா? இது எப்படி தெரியுமா கொஷினில் கேட்டிருந்தாங்க? நம்ம புக் பேக்லேயும் சால்வ்டு ப்ராப்ளம்லேயும் 2 கொஷின் இருக்குது. எப்படின்னா ஃபைண்ட் த சக்ஸசிவ் கம்ப்ரெஷன். ஃபைண்ட் த சக்ஸசிவ் கம்ப்ரெஷன். சக்ஸசிவ் கம்ப்ரெஷனுங்கிற பேரில் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? சக்ஸசிவ் கம்ப்ரெஷன்ற பேரில் டயக்ராமும் இருக்குது. இன்றைக்கி மொத்தமே ஒரு 2 டயக்ராம் தான் செகண்ட் மிட்டம் போர்ஷன் படி இருக்குது. அது 2 நம்ம பார்க்க போகிறோம். சக்ஸசிவ் கம்ப்ரெஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு. சக்ஸசிவ் கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டைம் பீரியட். சக்ஸசிவ் கம்ப்ரெஷன்னா அடுத்தடுத்து ஒரு இறக்கத்துக்கான டைம் பீரியட் என்ன? தட் இஸ் கோயிங் டு பி T is equal to 1/n. T is equal to 1/n போடணும். Tங்கிறது என்னது? ரைட்டா? Tங்கிறது டைம் பீரியட், எவ்வளோ நேரம், நேர அவகாசம். தமிழில் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? நேரம். என்னங்கிறது ஃப்ரீக்வன்சி. ரைட்டா? டைம் பீரியட், சக்ஸசிவ் கம்ப்ரெஷன், T is equal to 1/n, n is equal to frequency, T is equal to time period. அப்போ இதுலேருந்து n கண்டுபிடிக்க சொல்லலாமா? டைம் பீரியட் கொடுத்துட்டு உங்ககிட்ட நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அல்லது ஃப்ரீக்வன்சி கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? இது பண்ணலாமா? ரைட்டா? ஓகே. அப்போ n is equal to 1/t. n is equal to 1/t நம்ம போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இது. கொஷினே இருக்குது உன்னோட புக்கில், இதே கொஷின் இருக்குது. சக்ஸசிவ் கம்ப்ரெஷன் கொடுத்துருப்பாங்க, அடுத்தடுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். அதுதான் இதோட அந்த கொஷினுக்கான ஃபார்முலா தான். அடுத்து வேவ் லென்த். they will be telling you to find the wavelength. wavelength கண்டுபிடிக்கிற மாதிரி சம்ஸ் இருக்குது. ரைட்டா? என்ன கொடுத்துருப்பாங்க? ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த கொஷின் தான் எக்ஸாமில் கேட்பாங்க. ரைட்டா? இதுதான் எக்ஸாமில் கேட்பாங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நம்ம 2 மார்க்குக்கு செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய கொஷின் இதுதான். சரியா? ஸோ பார்க்கலாம். எனக்கு யார் யாரெல்லாம் நான் எந்த கொஷின் சொல்கிறேனோ இந்த ஃபார்முலாக்கு எந்த கொஷின்னு எனக்கு அப்படியே யாராவது பார்த்து சொல்லிட்டு வாங்க. இப்போ யார்? ஜெயலக்ஷ்மி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அதான் என்ன அப்படின்னா ப்ராப்ளம் கார்னரில் 3rd சம்மா, நம்ம 5th சாப்டரில் ப்ராப்ளம் கார்னரில் 3rd சம் இது. சரியா? அந்த மாதிரி இது ஃபிசிக்ஸு. ஆகா, அதுவே ஒரு டவுட்டாக ஃபிசிக்ஸ் தான் கெமிஸ்ட்ரியானே என்ன? ரைட். ஸ்பேம் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள கிளிக் பண்ணி அவங்களை நீங்கள் பிளாக் பண்ணிவிடுங்க. ரைட்டா? ஸ்பேமிங் இருக்க தான் செய்யும், அதை நம்ம தடுக்க முடியாது. நம்மளோட ஒர்க் நம்ம படிக்கிறத மட்டும் பார்த்துட்டே போகலாம். சரியா? ரைட். வேவ் லென்த்து சம். வேவ் லென்த்துக்கு 2 கொஷின் இருக்குது நம்ம புக்கில். அதாவது n is equal to number of frequency. ரைட்டா? n is equal to frequency. frequency is equal to v/λ. என்னன்னா என்னதுப்பா? ஃப்ரீக்வன்சி. vனா என்னது? ஸ்பீட் ஆஃப் த சவுண்டு. லாம்டானா என்னது? வேவ் லென்த். சரியா? இதுதான் என்னது? ப்ராப்ளம் கார்னரில் ஃபஸ்ட்டு சம். எஸ், வெரி குட் ஜெயலக்ஷ்மி. ப்ராப்ளம் கார்னரில் ஃபஸ்ட்டு சம். அப்போ நீ என்ன பண்ணணும்? இப்போ ப்ராப்ளம் கார்னரில் ஃபஸ்ட்டு சம் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாரு. ஃபார்முலா ஷீட்டும் கொடுத்துட்டேன், இப்போ ப்ராப்ளம் எதுன்னு சொல்லிவிட்டேன். அப்போ அந்த ப்ராப்ளம் பக்கத்தில் இந்த ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோ. அப்போ உனக்கு ஞாபகம் வரும், இந்த ஃபார்முலா அல்லது இந்த கொஷினுக்கு இந்த ஃபார்முலா தான் போடணும். ரைட்டா? அப்போ n is equal to v/λ. இதில் யாரை கேட்டாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், லாம்டா. லாம்டா is equal to v/n. அப்போ v is equal to n லாம்டா. அந்த மாதிரி யாரை கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம்? எழுதிக்கலாம். ஸோ பென்சில் எடுத்து கடன்னு என்ன பண்ணிடுங்க? எழுதி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே. நெக்ஸ்ட், ஸ்பீட் ஆஃப் லைட் அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர். ரைட்டா? ஸ்பீட் ஆஃப் லைட் அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா இது ராஜஸ்தான் சம். ரைட்டா? ஒரு ராஜஸ்தான் சம். ராஜஸ்தானில் டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா 46 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அப்போ அந்த இடத்துல சவுண்டோட வேகம் என்ன, அந்த இடத்துல சவுண்டு எவ்வளோ வேகமாக போகும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். இது சால்வ்டு ப்ராப்ளம் நினைக்கிறேன், இல்லை ப்ராப்ளம் கார்னரில் இருக்கா? சரியா? ஏன்னா நான் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்தனால எனக்கு அது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. சரியா? VT is equal to, அப்போ என்ன பண்ணணும்? VT is equal to V0 plus 0.61t. VT is equal to V0 plus 0.61t. சரியா? நீங்கள் சரியா? கிளியரா? ஓகே. ஸோ அப்போ VTனா என்ன? ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர். சரியா? ரைட்? ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் சவுண்டோட டெம்பரேச்சர். ஷார்ட் ஆன்சர்ஸில் இருக்கா? ஷார்ட் ஆன்சர்லேயே இருக்குது. புக் பேக் கொஷின். கரெக்ட் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஷார்ட் ஆன்சர்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து 5 ப்ராப்ளம்ஸாக இருக்குல்ல, அதில் இருக்கும். ஆன்சர் ப்ரீஃப்லியில் 3rd புக் பேக். ஆன்சர் ப்ரீஃபில் 3rd புக் பேக். சரியா? ரைட். VT is equal to
ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சரில் கொடுத்துருக்காங்களே, அந்த டெம்பரேச்சரில் சவுண்ட் என்ன, அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் என்னது நம்மளோட VT. நம்மளோட VTங்கிறது என்னது, அதுதான் அதுதான் என்ன பண்ண போகிறோம், நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த VTயை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். V0ங்கிறது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அட் 0 டிகிரி செல்சியஸ். எனக்கு யாராவது இதோட வேல்யூ சொல்ல முடியுமா? இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. V0 அல்லது V0 ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அட் 0 டிகிரி செல்சியஸ் இன் கேசியஸ் ஸ்டேட்டில், கேஸில் போகிறோம். வாட் இஸ் த வேல்யூ? இதோட வேல்யூ என்ன, இதோட வேல்யூ என்ன, இதோட வேல்யூ என்ன, இதோட வேல்யூ என்ன? ப்ராப்ளம் கார்னரில் டே அதாவது என்ன இருக்குது கவனிக்கவே மாட்டானுங்க. பாதியில் வந்து எதாவது சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க என்ன எங்கே இருக்குது அப்படின்னு. புக் பேக்கில் ஷார்ட் ஆன்சர்ஸில் 3rd கொஷின். இந்த கொஷினில் நம்ம வந்து 330 போட்டுக்கலாம். ரைட்டாக நம்ம 330 போட்டுக்கிட்டோம்னா அவங்க கொடுத்துருக்க வேல்யூ ஆட் பண்ணுறப்ப 297 வரும். 297 வரணும். ரைட்டா நம்ம 331 போட்டாலும் சரி. இந்த கொஷினுக்கு இந்த கொஷின் 391 331 போட்டோம் அப்படின்னா ஓகே. இந்த கொஷினுக்கு 331 போட்டுக்கோ. இன்னொரு கொஷினில் 30 மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துருப்பாங்க. கொஷின்லேயே 30 கொடுத்துருப்பாங்க. ரெண்டில் எது வேணால் போட்டுக்கலாம். ரைட்டாக எதுனாலும் போட்டுக்கலாம். பட் இந்த கொஷினுக்கு இந்த 46 டிகிரி செல்சியஸ் ராஜஸ்தான் கொஷின் இருக்குல்ல, அதுக்கு நீ 331 போட்டே பண்ணு. அப்போ தான் உனக்கு கேன்சல் பண்ண ஈஸியாக வரும். 331 மீட்டர் பெர் செகண்ட். சரியா, மீட்டர் பெர் செகண்டு அதை ஞாபகம் வச்சுக்கோ. அல்லது மீட்டர் S-1. ஓகே, அப்படி போட்டுக்கோங்க. அப்படி போட்டுட்டிங்கன்னா அது என்ன பண்ணிடும், உனக்கு ஆன்சர் கரெக்டாகிடும். ரைட்டா, VT is equal to speed of sound at particular temperature. V0 is equal to speed of sound at 0 degree Celsius of gas. சரியா, ரைட். அடுத்து 2 velocity. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 velocity கொடுத்துட்டாங்க. ரைட்டா, சவுண்டு வந்து இந்த வெலாசிட்டியில் போகுது, அடுத்து இந்த வெலாசிட்டியில் போகுது. இல்லை இப்படி கொடுப்பாங்க, அதாவது அட் 25 டிகிரி செல்சியஸ் 25 டிகிரி செல்சியஸில் சவுண்டோட ஸ்பீட் இவ்வளோ. அப்போ 30 டிகிரி செல்சியஸில் சவுண்டோட ஸ்பீட் என்ன? ரைட்டா, கொஸ்டின் என்ன கேட்க போகிறாங்க இந்த மாதிரி. ரைட்டா, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஒரு வெலாசிட்டியில் போகுது, அப்போ இன்னொரு டெம்பரேச்சரில் என்ன வெலாசிட்டியில் போகும், அல்லது வெலாசிட்டி கொடுத்துட்டு டெம்பரேச்சர் அதான் கொடுத்துருக்கேன். 2 வெலாசிட்டி ஒரு டெம்பரேச்சர், அல்லது 2 டெம்பரேச்சர் ஒரு வெலாசிட்டி கொடுத்தாங்கன்னா இந்த ரிலேஷன் போட்டு நம்ம சம் செஞ்சிடலாம். V2/V1 is equal to square root of T2/T1. சரியா, ஏதாவது கொடுத்தாங்கன்னா. ரைட்டா, 2 வெலாசிட்டினா 2 வெலாசிட்டி, அதாவது 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காற்றின் வேகம், அடுத்து 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காற்றின் வேகம் என்ன அப்படின்னு அல்லது கொடுத்துருப்பாங்க. வந்து காற்று வந்து வெலாசிட்டிங்கிறது வேகம், 2 வேகம் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எடுத்துக்காட்டு ப்ராப்ளம் 1. சரியா, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 1 செக் பண்ணி பாருங்கள். ப்ராப்ளம் கார்னர் செகண்ட் சம்முக்கு தான் என்ன அப்படின்னா 330 மீட்டர் பெர் செகண்ட். அது நான் வரப்போ அடுத்து சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 1 இருக்குல்ல, அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஜெரோம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 1 எடுத்து பார்த்துருங்க. அடுத்து பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லைடுப்பா. இது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொஷின். சரியா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஃபார்முலா ஷீட்ஸில் குறிப்பாக இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரைட்டா, நார்மலாக நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா, அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாருமே மிஸ்டேக் விடக்கூடிய ஒரு பேஜ். ரைட்டா, ரொம்ப ஈஸியாக மிஸ்டேக் விட போகிறது. ரைட்டா, ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாருமே மிஸ்டேக் விடக்கூடியது என்ன? டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் கிவன் டு ஃபைண்ட் வெலாசிட்டி ஆஃப் த ஸ்பீட். ரைட்டா, என்ன கொடுக்க போகிறாங்க, அதாவது ஸ்பீடு அல்லது வெலாசிட்டி. ரைட்டா, ஸ்பீட் அல்லது வெலாசிட்டி. வெலாசிட்டினா திசைவேகம். அவன் கேட்ட நம்ம தமிழில் திசைவேகம். பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்துக்கணும். அட் த லாஸ்ட் நான் ஒரு பேஜாக காட்டுவேன். கடைசி வரைக்கும் யார் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் பிடிஎஃப். ரைட்டா, ஸோ கவனிங்க. டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் கிவன் டு ஃபைண்ட் வெலாசிட்டி ஆர் ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரியா, ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஷிப் இருக்குது. கொஷின் 2 விதமாக கேட்பாங்க. ஒன்று ஷிப்பு கொஷின் இருக்குது, ஒன்று கப்பல் கேள்வி இருக்குது, இன்னொன்று க்ளவுடு இடி விழுகுதில் மின்னல் அது இருக்குது. 2 விஷயம் இருக்குது. ஷிப்பு இன்னொன்று க்ளவுடு 2 இருக்குது. 2க்குமே ஒரே ஃபார்முலா, ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. கவனிங்க. கப்பலில் இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அல்ட்ராசோனிக் சவுண்ட். ரைட்டா, அந்த சவுண்டை செலுத்துகிறாங்க. அந்த சவுண்டு கீழே போய் கடலோட அடிமட்டத்தை டச் பண்ணிவிட்டு திருப்பி மேலே வருது. ரைட்டா, கீழே போயிட்டு திருப்பி மேலே வருது. நல்லா கவனிங்க, கீழே போயிட்டு திருப்பி மேலே வருது. நல்லா கவனிங்க, கீழே போயிட்டு மேலே வருது. இதே இது மின்னல் தாக்குறப்ப. ரைட்டா, மின்னல் தாக்குறப்ப. சரியா, 2 கொஷின். ஷிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்ளம் கார்னரில் 4th சம். க்ளவுட் சம் என்னது? க்ளவுடு மின்னல் வரப்ப மின்னல் கீழே வர மின்னல் திருப்பி மேலே போகுமா? கீழே வர மின்னல் திருப்பி மேலே போகுமா? கீழே வர மின்னல் திருப்பி மேலே போகாது. அப்போ கீழே மட்டும்தான் வருது. சரியா, அப்போ க்ளவுட் சம். க்ளவுடு சம்மாக இருந்தால் என்ன? அதாவது க்ளவுட் சம் அப்படிங்கிறது என்னென்னா,
க்ளவுட் இந்த மாதிரி இருக்குது ரைட்டா. லெட் அஸ் ஹேவ் அ க்ளவுட். நம்ம என்ன அப்படின்னா இந்த மாதிரி க்ளவுட் இருக்குது, நம்மளுக்கு க்ளவுட் இருக்குது சரியா. க்ளவுட் இருக்குது. க்ளவுட்லேருந்து என்ன அப்படின்னா மின்னல் வருது. க்ளவுட்லேருந்து என்ன பண்ணுது, எனக்கு மின்னல் வெளியே வருது. ஓகே, ஸோ எனக்கு க்ளவுட்லேருந்து மின்னல் வெளியே வருது. ஸோ இது என்ன பண்ண போகுது, ஸ்ட்ரைட்டாக கீழே மட்டும்தான் வரப்போகுது சவுண்ட். அப்போ இடி இடிக்கிறப்ப சவுண்டு கீழே மட்டும்தான் வரும், திருப்பி கீழேருந்து மேலே போக போகிறது கிடையாது. கவனிங்க கவனிங்க கவனிங்க, ரொம்ப சூப்பரான விஷயம். இஃப் த சவுண்ட் ட்ராவல்ஸ் பேக் டு த சோர்ஸ். ஷிப்புக்கு பதிலாக ஏதோ ஒரு இடத்துல உன்னைய கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, கொஷின் பேப்பரை கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னு ஷிப்பு கொடுக்காம ஒரு வவ்வால் இருக்குது, ஒரு பேட் இருக்குது. பேட் என்ன அப்படின்னா அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவை செலுத்துது, அது திரும்ப அந்த பேட் கிட்டே வருது சரியா. ஷிப்புக்கு பதிலாக பேட்டுன்னு கூட மாற்றிடலாம். அப்போ அதான் கொடுத்துருக்கேன். இஃப் த சவுண்ட் வேவ் ட்ராவல்ஸ் பேக் டு த சோர்ஸ், சோர்ஸ்க்கே திருப்பி வருது ரைட்டா. எங்கேருந்து அனுப்பணுமோ அந்த இடத்துக்கு திரும்ப வருது. திரும்ப வந்துருச்சுன்னா you have to take distance equal to 2d. எப்பா கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ நீ என்ன பண்ணணும், distance is equal to 2dன்னு எடுத்துக்கணும் ரைட்டா. நீ டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறப்ப 2dன்னு எடுத்துக்கணும் சரியா. அடுத்து பாருங்கள், அப்போ ஷிப் சம்க்கு மட்டும் ஸ்பீட் ஈக்குவல் டு, நார்மலாக உனக்கே தெரியல, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் பை டைம். இது வந்து காமன் ஃபார்முலா, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரைட்டா. காமன் ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே ஷிப் சம்மோ அல்லது சவுண்ட் வேவ் சோர்ஸ்லேருந்து போனது திருப்பி ரிட்டர்ன் வருது. இப்போ நான் பேசுகிறது எனக்கே திருப்பி கேட்குது, திருப்பி நானே வாங்கிடுறேன். அப்போ என்ன பண்ணுது, 2 தடவை ட்ராவல் பண்ணிட்டு வருது ரைட்டா. அப்போ 2d/t. அப்போ 2 போடணும், முன்னாடி 2 மட்டும் போடணும். கவனம், இந்த 2 போட மறந்துடாதீங்க, தப்பாயிடும் சரியா. 2 போட மறந்துடாதீங்க. அண்ட் இதில் இன்னொரு ட்விஸ்ட் வேறு இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரில் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, இந்த கொஷினில் டைம் என்ன கொடுத்துருக்காங்க யாராவது சொல்லுங்கள், 1.06 செகண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. இந்த ஷிப்பு சம்மில் டைம் வந்து 1.06 செகண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, அவங்க கேட்டிருந்தது 1.06 செகண்ட்ஸ்க்கு பதிலாக அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 1.06 செகண்டுங்கிறது மேலேருந்து கீழே போயிட்டு கீழேருந்து மேலே வர்றதுக்கான டைம். நல்லா கவனிங்க பசங்களா, கொஞ்சம் கவனி 1.6 செகண்ட் கவனி. அதாவது 1.6 செகண்டுங்கிறது என்னன்னா, ஷிப்பில் இருந்து கீழே போகுது, திருப்பி கீழே இருந்து மேலே வருது. நல்லா கவனி, ஷிப்பில் இருந்து கீழே போயிட்டு திருப்பி கீழேருந்து மேலே வருது. அப்போ 2 வேலை, மேலேருந்து கீழே போய் திருப்பி வர்றதுக்கு 1.6 செகண்ட் ரைட்டா. 1.6 செகண்ட். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இன்னொரு தடவை ஒரு கொஷின் பேப்பரில் சோர்ஸ்லேருந்து போய் தரையை மட்டும் தொடுறதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தரையை மட்டும் தொடுறதுக்கு 0.8 செகண்ட்ஸ். தரையை மட்டும் தொடுறதுக்கு 0.8 செகண்ட்ஸ். மவனே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ பசங்களா. அப்படி அவங்க டைமு மேலேருந்து கீழே போய் படுறதுக்கு மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணாத, இந்த இடத்துல 2 போடாது. ஏன்னா அவங்க கொடுத்துருக்க டைம் எப்படி இருக்குது, கீழே போய் டச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம 2D போட தேவையில்லை. திருப்பி ரிட்டர்ன் வந்தால் மட்டும்தான் 2D போடணும், இல்லைன்னா 2D போடக்கூடாது. 2D எப்போ போடணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புரியுதா. ரிட்டர்ன் வந்தால் மட்டும்தான் 2D, ரிட்டர்ன் வரலைன்னா 2D கிடையாது. அவங்க என்ன டைம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க ரைட்டா, டைமோட ஸ்பெசிஃபிகேஷன் ரைட்டா. ஏன் 2D போடுறாங்க, எத்தனை வேணும்னு கற்றுனேன்டா. மேலேருந்து கீழே போய்ட்டு திருப்பி கீழேருந்து மேலே வருது 2 டிஸ்டன்ஸில், அதனால் 2D. ஓகே கிளியரா, புரிஞ்சுதா ரைட்டா, கிளியரா. ஓகே கிளியர், இஸ் தட் கிளியர் சரியா. ஆர் கைஸ் கிளியர்? டெல் மீ எஸ் ஆர் நோ. எஸ் ஆர் நோ. தீ ஃபயர் வேற லெவலா. எஸ் சூப்பர். கிளவுட் சம் வரேன். கிளவுட் சம் இன்னும் ஃபார்முலா வரல, இப்போ தான் ஷிப்பு முடிச்சிருக்கோம். இப்போ கிளவுட் சம் கேட்டாங்க. கிளவுட் சம் அல்லது லிசனர், கிளவுடோ அல்லது லிசனரோ, அதாவது ரிட்டர்ன் வராதுன்னா 2 போடக்கூடாது, அவ்வளோதான். இங்கே நான் சொன்னது தான் சிம்பிள், அதே தான். ரிட்டர்ன் வராத விஷயத்துக்குல ரைட்டா, ரிட்டர்ன் வராது. கிளவுட் சம்மில் என்ன அர்த்தம், கிளவுட் சம்மில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, மின்னல் வந்துருச்சான். மின்னல் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், அதாவது 9.8 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நினைக்கிறேன், 9.8 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா, மின்னல் வந்ததுக்கு அப்புறம். அப்போ சவுண்டு 9.8 செகண்ட்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு. ஸ்பீட் என்னன்றதை கொடுத்துருப்பாங்க, டிஸ்டன்ஸ் கேட்பாங்க, க்ளவுடோட டிஸ்டன்ஸ் ரைட்டா. சிம்பிளா, வெரி சிம்பிள், d/time ரைட்டா. அவங்க ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க, டிஸ்டன்ஸ் கேட்பாங்க, க்ளவுட் எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு, வெலாசிட்டி இன்ட்டு டிஸ்டன்ஸ் ரைட்டா. ஸ்பீடையும் டைமையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் ரைட்டா. ரைட்டா, ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணணும் சரியா. கிளியர்?
இஸ் தட் கிளியர்? ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தடவை கம்ப்ளீட்டாக இந்த ஸ்லைடை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் சம். சரியா? ஷிப்பு சம்ம நீ ரொம்ப 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 அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், மிட் டர்ம் எக்ஸாமாக இருக்கட்டும், ஷிப் சம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஷிப் சம்மில் ட்விஸ்ட் என்ன தெரியுமா? உன்னோட புக் பேக்கில் 1 செகண்ட் கொடுத்துருக்காங்க. 3 ட்விஸ்ட் இருக்குது ஷிப் சம்மில். ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 3 ட்விஸ்ட் இருக்குடா பசங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம புக்கில் 1 செகண்ட் இருக்குது. அந்த 1400 மீட்டர் சம்திங் இருக்குல்ல, அதில் 1 செகண்ட் இருக்குது. பட் ஒரு தடவை கவர்மெண்ட் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமில் 1 செகண்டுக்கு பதிலாக 2 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சம் போட்டு காட்டணுமா? ஷிப் சம் மட்டும் போட்டு காட்டுட்டா? வெயிட் பண்ணு, ஷிப்பு மட்டும் நான் சம்மு போட்டு காட்டுறேன். ஷிப்பு மட்டும் சம் போட்டு காட்டுறேன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ண. சரியா? ஷிப் சம் மட்டும் நான் போட்டு காட்டுறேன். ரைட், கவனி. சரியா? an ultrasonic wave is sent. ரைட்டா? கவனிங்க. ultrasonic sound. ரைட்டா? ultrasonic sound sent from a ship towards the bottom of the sea. கீழே வரைக்கும் செலுத்துறாங்க. ரைட்டா? ஷிப்பில் இருந்து என்ன அப்படின்னா அல்ட்ராசோனிக் சவுண்டை பாட்டம் கீழே வரைக்கும் செலுத்துறாங்க. ரைட்டா? ஷிப்பில் இருந்து எடுத்து என்ன பண்ணுறாங்க? they just sending to the bottom. ஷிப்பில் இருந்து பாட்டம் ஆஃப் த சீக்கு அனுப்புகிறாங்க. it was found that time interval between the transmission and reception. நல்லா கவனி. டிரான்ஸ்மிஷனுக்கும் ரிசப்ஷனுக்கும் நான் டிரான்ஸ்மிட் பண்ண திருப்பி என்கிட்டே வந்திருக்கு. கீழே போனது திருப்பி மேலே வந்திருக்கு. டிரான்ஸ்மிஷன் அண்ட் த ரிசப்ஷன் வந்து 1.8 செகண்ட். டே அப்போ என்ன அர்த்தம் பசங்களா? கீழே போனது திருப்பி மேலே வந்தது, ரெண்டும் சேர்த்து தான் t is equal to 1.6 செகண்டு. ரைட்டா? ரெண்டும் சேர்த்தானது 1.6 செகண்ட். ரைட்டா? 1.6 செகண்ட். வாட் இஸ் த டெப்த் ஆஃப் த சி? சியோட டெப்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் சி வாட்டர் இஸ் 1400 மீட்டர் பெர் செகண்ட். சவுண்டு வி கொடுத்துட்டாங்க. ரைட்டா? வி இஸ் ஈக்குவல் டு 1400 மீட்டர் பெர் செகண்ட். நான் என்ன சொன்னேன்? ஷிப்பு வந்தாலே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ரைட்டா? ஷிப்பு வந்தாலே நான் என்ன சொன்னேன் ஃபார்முலா? வி இஸ் ஈக்குவல் டு 2d/t. எப்போ 2 போடணும்னு சொன்னேன்? மேலேருந்து கீழே போயிட்டு திருப்பி கீழே மேலே வந்தா ஃபார்முலா சொன்னேன்னா அப்போ கிளியராக முடிஞ்சிருச்சா? அப்போ கிளியர், சூப்பர், அவ்வளோதான். ஃபார்முலா கொடுத்துருக்கேன், அப்படியே போனுங்க. என்ன பண்ணணும்? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? அவங்க டெப்த்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ டி வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? டி இஸ் ஈக்குவல் டு இந்த டி இந்த பக்கம் போச்சு அப்படின்னா வி இன்ட்டு டி, இந்த 2 திருப்பி டிவிஷனில் வரும் 2. கரெக்டா? எஸ் ஆர் நோ? ரைட்டா? எஸ் ஆர் நோ? சூப்பர், குட். வி என்னது? 1400 இன்ட்டு 1.6 டிவைடட் பை 2. என்ன ஆன்சர்ப்பா? வாட் இஸ் த ஆன்சர்? ரைட்? ஆன்சர் என்னது? வாட் இஸ் த ஆன்சர்? ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 700 வரும். 700 இன்ட்டு 1.6 என்ன ஆன்சர்? 700 ப்ளஸ் 700 and something வரும். 1110 மீட்டர், 1120, 1120 மீட்டர். சரியா? 1120 மீட்டர். இப்போ பாரு, அது இது கிளவுட் சம், இது கிளவுட் சம்மில் என்ன பண்ணியிருக்காங்க? கிளவுடில் ஒன்றுமே பண்ணல. கிளவுடு வந்து அதே தான், ஈஸியான ஒரு சம். ரைட்டா? மின்னல் வருது. ரைட்டா? மின்னல் இடிச்சதுக்கப்புறம், ரைட்டா, மின்னல் வந்ததுக்கப்புறம் சோர்ஸில் வந்து வருது. என்ன கொடுத்துருக்காங்க? A thunder of a cloud is heard 9 seconds later than flash. 9.8 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் கேட்குதான். டி என்னது? 9.8 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கேட்குது. சரியா? அப்போ ஃப்ளாஷ் ஆஃப் லைட்னிங், இஃப் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்டோட ஸ்பீட் என்னது? v is equal to 330 சொல்லிட்டாங்க. வாட் வில் பி த ஹைட் ஆஃப் தி கிளவுட்? இப்போ நான் என்ன சொன்னேன் பாரு, சவுண்டு கீழே மட்டும்தான் வந்திருக்கு, திருப்பி மேலே போகல. கீழே மட்டும்தான் வந்திருக்கு, மேலே போகல. கீழே மட்டும்தான் வந்திருக்கு, மேலே போகவே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஃபார்முலா என்னது? v is equal to d/t. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? d தானே கேட்டிருக்காங்க. d is equal to v into t. v என்னது? 330 into 9.8. என்னப்பா ஆன்சர்? ஆன்சர் என்னது?
க்ளவுடோட ஆன்சர் அது 3324 3324 நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, நிறைய தடவை நடத்திட்டேன். அந்த மாதிரி நீ என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். 2940 இல்லை, 2940 3324 3000 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா? 30 to 34 yes 30 to 34 meter 30 to 34 3 to 34 yes நான் 3224 நினைச்சேன். ரைட்டா? 3 to 34 எஸ். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா இருக்க போகுது கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா? யாராவது? சரியா? இதுக்கு ஆன்சர் இட் இஸ் வெரி சிம்பிள். இங்கே பாரு, அதே ஷிப் தான். ஷிப்புன்றதை பார்த்தாலே உனக்கு 2D ஞாபகம் வரணும். ஒன் திங், எப்போ அப்படின்னா பாட்டம் இட் இஸ் ரிசீவ்டு பேக். அது ரிசீவ் பேக் ஆகணும், திருப்பி ரிசீவ் ஆகணும், திருப்பி என் பக்கம் வரணும், இல்லைன்னா கஷ்டம். சரியா? V is equal to 2D by T. எனக்கு D தான் கேட்டிருக்காங்க. D is equal to V dot T by 2. V equal to என்னது? 1450 மீட்டர் இன்ட்டு டைம் 1 செகண்ட் பா டிவைடட் பை 2. அப்போ என்ன ஆன்சர் இது? 725 725 மீட்டர். இன்கேஸ் இந்த இடத்துல 2 செகண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 1450 ஆன்சர் வந்துருக்கும். ரைட்டா? பப்ளிக் எக்ஸாம் ஏப்ரல் 2025 இந்த கொஷின் அப்படியே கொடுத்து 2 செகண்ட்ஸ். எக்கச்சக்கமான பேர் சென்டம் லாஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே ரைட்டு. பசங்க மனப்பாடம் பண்ணிட்டு போனா 725 மீட்டர்னு அடிச்சு போய் எழுதிட்டு வந்துட்டான். ரைட்டா? 725 மீட்டர்னு. தட் வாஸ் வெரி ராங். சரியா? ஸோ இந்த இடத்துல 1 செகண்டுக்கு பதிலாக 2 செகண்ட்ஸ்ன்னு மாற்றிட்டாங்க. அப்போ 2 செகண்ட்ஸில் இங்கே என்ன வரப்போகுது? 2 வருமா? அப்போ 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இட் வில் பி 1450 மீட்டர். கவனம். பி கேர்ஃபுல். கவனமாக இருங்க. சரியா? ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். ரீட் த கொஸ்டின் கிளியர்லி. பொறுமையாக ரீட் பண்ண. கிவன் டேட்டாவை கையில் எடுத்து எழுது. கொஷினை பாதி ரீட் பண்ண உடனே ஆன்சரை நீங்களாக முடிவு பண்ணிடாதீங்க. எடுத்து எழுதுங்க ஃபார்முலாவை. கிவன் டேட்டாவை எழுதுனா அச்சு துவம்சம் பண்ணிடலாம். நம்ம கிவன் டேட்டா மட்டும் எழுதணும்னு வச்சுக்கோ, நம்மளை விட வேறு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருமே கிடையாது. எவ்வளவோ தெரியும், ஃபார்முலா தெரியாமல் சம விட்டுட்டு பிரச்சனை இல்லை. ஃபார்முலா தெரிஞ்சு கண்ணுக்கு முன்னாடி இப்படி ஒரு சின்ன மிஸ்டேக்காக போய் பண்ணிட்டுலாமா? அதனால் அதை பண்ணிடவே கூடாது. எப்பயுமே இது நடந்துடக்கூடாது. சரியா? கவனம். சரிப்பா, ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். சரியா? ரைட். அடுத்து ரைட்டா? கிளியர்? முடிஞ்சா? க்ளவுட்ஸும் முடிஞ்சு, ஷிப்ஸும் முடிஞ்சு. ரைட்டா? இதுதான் முக்கியமான விஷயம். கிளியர்? சூப்பரா? குட். ரைட். அடுத்து பார்க்கலாம் வாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு சோர்ஸ் அண்ட் த லிசனர் சம். ஒரு சோர்ஸு லிசனர், அதாவது நான் இப்போ பேசுகிறேன், என் பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நான் பேசுகிறது கேட்கணும். இப்போ என்னென்னலாம் விஷயம் எங்கள் 2 பேர் நடுவில் என்னென்ன இருக்குது? நான் பேசுகிறேன், என் பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க. நான் பேசுகிறப்ப என்னோட சவுண்டோட ஸ்பீடு, அதோட ஃப்ரீக்வன்சி, 2 விஷயம் மெயினாக. நான் பேசுகிற சவுண்டோட ஃப்ரீக்வன்சி, அதுக்கப்புறம் எவ்வளோ வேகமாக போகுது, இந்த 2 விஷயம். இதை வச்சு தான் கொஷின் கேட்க போகிறாங்க. நல்லா கவனிங்க. இதில் என்ன அப்படின்னா, இந்த சோர்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ் ஞாபகம் வச்சுக்கோ. இமேஜின் யுவர் கிளாஸ். நம்ம கிளாஸில் டீச்சர் இருக்காங்க. டீச்சர் நீ ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கப்போ உனக்கு முன்னாடி இப்படி நேருக்கு நேராக நின்று பேசுகிறாங்க. அப்போ என்னாகும்? நேருக்கு நேராக நின்று பேசுனாங்கன்னா என்ன ஆக போகுது? உனக்கு நல்ல சவுண்டு கேட்குமா? நல்லா சவுண்டு கேட்கும். அதே டீச்சர் போர்டு பக்கம் நடந்து போய்கிட்டே இருக்காங்க, நடந்து போயிட்டு பேசுகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை டீச்சர் கிளாஸோட அந்த கார்னருக்கு போகிறப்ப உனக்கு சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரைட்டா? அடுத்து உன் பக்கத்தில் இருப்ப சவுண்டு உனக்கு கேட்க போகுது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த இடத்துல என்ன அர்த்தம்? சோர்ஸ் நகர்ந்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி நகர்றாங்க? லிசனர் கிட்ட இருந்து அவே அல்லது லிசனர் கிட்ட வராங்க. ரைட்டா? ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோர்ஸோட மூவ் டுவர்ட்ஸ் த சோர்ஸ். ஒன்று சோர்ஸ் பக்கத்தில் வராங்க அல்லது சோர்ஸ்லேருந்து அவே ஃப்ரம். இப்போ இது 2 வச்சு தான் நம்மளுக்கு சம்ஸ் இருக்குது. இந்த 2 ஃபார்முலா மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா? நல்லா கவனிங்க. இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? கவனிங்க. இந்த 2 ஃபார்முலா நிறைய படிக்க வேண்டாம். இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? லாஸ்ட் பெஞ்ச் கூட வச்சுக்கலாம், இந்த பெஞ்ச் வேணால் வச்சுக்கோ. ஸோ அப்போ 2 ஃபார்முலா தான். ஒன்று டுவர்ட்ஸ், இன்னொன்று அவே. லிசனர்லேருந்து அவே சோர்ஸ் போகிறாங்க அல்லது சோர்ஸ்லேருந்து டுவர்ட்ஸ் லிசனர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2லையுமே லிசனர் அசையவே இல்லை. ரைட்டா? லிசனர் யார்? கேள்வி கேட்குறாங்களே, நீ கேட்டுட்டு இருக்கல, நீ என்ன பண்ணலை? அசையவே இல்லை, அங்கேயே உட்காந்துருக்க. லிசனர் இஸ் எ ஸ்டேஷ்னரி ஆர் ஸ்டாட்டிக், அல்லது எதுவுமே கொடுக்கலன்னா லிசனர் அப்படியே உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? லிசனர் அப்படியே இருக்காங்க.
இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்ன? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இப்போ நான் சொன்னேன்ல, இதோட எஃபெக்ட்ஸ் என்ன, இதோட டெஃபினிஷன் என்ன, இது என்ன விளைவு? டாப்லர் விளைவு. திஸ் இஸ் கால்ட் டாப்லர் எஃபெக்ட். இதுக்கு பேர் தான் இது டாப்லர் எஃபெக்ட். சரியா? டாப்லர் எஃபெக்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட் புக்கிங் கொஷின் அவுட் பண்ணி வச்சுக்கோ. ரைட்டா? ப்ராப்ளமில் ஷிப்ஸம் வர்றதுக்கான கேரண்டி அதிகமாக இருக்குது. கொஷினில் டாப்லர் எஃபெக்ட் வர்றதுக்கான வேல்யூ அதிகமாக இருக்குது. டாப்லர் எஃபெக்ட் புக்கிங் கொஷின் மனப்பாடம் பண்ணிக்கோ, படிச்சுட்டு போயிரு, கட்டாயமாக எழுதிட்டு வந்துடு. சரியா? சூப்பர். இப்போ பாருங்க, சோர்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் த ஸ்டேஷனரி ஆர் ஸ்டாட்டிக் லிசனர். சோர்ஸ் நான் தான் பேசுகிறேன், உங்கள் டீச்சர் உங்கள் பக்கத்தில் வராங்க. டீச்சர் என்ன பண்ணுறாங்க? உங்கள் பக்கத்தில் வராங்க. அப்போ என்ன ஆகுது? உங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் குறையுதா? எப்படி ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபார்முலா 8 ஃபார்முலா இருக்குது. 8 ஃபார்முலா படிக்க வேண்டாம், 2 மட்டும் படி இப்போதைக்கு. மீதி இருக்க 6 நான் அப்புறம் சொல்லித்தரேன். இப்போதைக்கு மிட் டேர்ம் டெஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி 2 ஃபார்முலா மட்டும் படிங்க. நான் சொல்கிறதுக்கு கவனிச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ டீச்சர் ஒன்று நோக்கி வராங்க. ரைட்டா? சோர்ஸ் லிசனர். இந்த கொஷின் கேட்டாலே உன் மைண்டில் டீச்சரும் நீனு தான் ஞாபகம் வரணும். ரைட்டா? டீச்சர் உன்னோட கிளாஸ் டீச்சர், சாரோ மேமோ யாராக வேணா இருக்கலாம், பிரின்சிபல் யார் வேணா, அவங்க உன் பக்கத்தில் வராங்க. அவங்க உன் பக்கத்தில் வரப்போ என்ன ஆக போகுது? டிஸ்டன்ஸ் குறையுமா? கவனி கவனி கவனி. when they approach towards you, உன் பக்கத்தில் வரப்போ டிஸ்டன்ஸ் குறையுமா கூடுமா? எஸ் ஆர் நோ? டிஸ்டன்ஸ் குறையுமா 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 கூடுமா? டிஸ்டன்ஸ் will decrease or increase? distance will decrease or increase? பதில் சொல்லுங்க. எஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் யுவர் ஆன்சர் பசங்களா. அப்போ தான் புரியும். distance increases or decreases? டீச்சரும் பக்கத்தில் வர வர டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆக போகுது. குறையுதா? டிஸ்டன்ஸ் குறையுதா? நீ இப்படி உட்காந்துருக்க, லிசனர் நீனா, டீச்சர் அங்கே இருந்தாங்க, இப்போ அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க? உன் பக்கத்தில் பேசிட்டே வராங்க. அப்போ டிஸ்டன்ஸ் குறைய போகுது. டிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ். டிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ். டிக்ரீஸ்னால் குறையுதுல, குறையுதுல. அதனால் என்ன பண்ண? ஃபார்முலாவில் கீழே மைனஸ் போகணும். ரைட்டா? இஃப் த சோர்ஸஸ் டுவர்ட்ஸுங்கிற வார்த்தையை பார்த்தேன்னா, அவங்க வந்து இன்கேஸ் சோர்ஸ் மூவ் டுவர்ட்ஸ், உன் பக்கத்தில் வராங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் போட்டாங்கன்னா நீ என்ன பண்ணணும்? அப்போ மைனஸ் போடணும். டுவர்ட்ஸ்னால் என்ன பண்ணணும்? நீ மைனஸ். டுவர்ட்ஸ்னால் மைனஸ். டிஸ்டன்ஸ் குறையுது, அப்போ மைனஸ் போடணும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஷார்ட்கட்லாம் கேட்குறேல, ஷார்ட்கட் சொல்லித்தரேன், ஆனால் நிறைய பேர் வீட்டுக்கு போயிட்டான். கவனிங்க. அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் அதே இது அவே ஃப்ரம். ரைட்டா? டுவர்ட்ஸ் பதிலாக அவே. உன்னை விட்டு தள்ளி போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? உன்னை விட்டு தள்ளி போயிட்டே இருக்காங்கன்னா என்ன பண்ண போகுது? அப்போ டிஸ்டன்ஸ் கூட போகுது. ரைட்டா? டிஸ்டன்ஸ் கூட போகுது. ஸோ அப்போ என்ன பண்ண போகுது? நம்ம என்ன பண்ணணும்? அப்போ அந்த இடத்துல ப்ளஸ் போடணும். ரைட்டா? அந்த இடத்துல ப்ளஸ் போடணும். இப்போ என்ன ப்ளஸ் என்ன மைனஸ், அதுதான் விஷயம். ரைட்டா? என்ன ப்ளஸ் என்ன மைனஸ், வாட் இஸ் அ ஃபார்முலா? என் டேஷ். என் டேஷுங்கிறது யாருப்பா? என் டேஷுங்கிறது அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியாது, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்? லிசனரோட ஃப்ரீக்வன்சி. நான் பேசுகிறேன், கேட்குறாங்க பார்த்தீங்களா? கேட்குறவங்களோட ஃப்ரீக்வன்சி, லிசனரோட ஃப்ரீக்வன்சி. நான் பேசுகிறது லிசனருக்கு எப்படி போய் கேட்குது, எந்த ஃப்ரீக்வன்சியில் போய் கேட்குது. டே, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கலைன்னா இந்த கொஷின் அட்டன் பண்ண முடியாதுடா. சரியா? லிசனரோட ஃப்ரீக்வன்சி, லிசனர் என்ன கேட்குறாங்க, அவங்களோட ஃப்ரீக்வன்சி என் டேஷ். என்னங்கிறது சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி, யார் பேசுகிறாங்களோ அவங்களோட ஃப்ரீக்வன்சி. விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் in the air at 0 degree Celsius. ரைட்டா? இது ஜென்ரலாக ஃப்ரீக்வன்சி தான். அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சினா உனக்கு புரியாது, அதனால தான் லிசனர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லியிருக்கேன். லிசனர் ஃப்ரீக்வன்சியோட ஆக்சுவல் டெக்னிக்கல் டேர்ம் தான் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி. ரைட்டா? இது ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி, உண்மையானது. பட் ஆனால் அவங்களுக்கு போய் சேரக்கூடியது. இது உண்மையான ஃப்ரீக்வன்சி. நான் பேசுகிறேன்ல, நான் தான் சோர்ஸ். டீச்சர் பேசுகிறப்போ ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஊடால இருக்க காற்று, அதுக்கப்புறம் நிறைய பேர் நடுவில் இருக்காங்க, நிறைய அப்டக்கிள்ஸ் தாண்டி ஓங்கிட்ட வரப்போ அது வேற ஒரு ஃப்ரீக்வன்சியில் தான் வரும். ஸோ தட் இஸ் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி. அதுதான் சிம்பிளாக லிசனர் ஃப்ரீக்வன்சி, சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ரைட்டா? லிசனர் ஃப்ரீக்வன்சி, சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி. அப்போ V by V minus Vs, V by V plus Vs into N. ரைட்டா? N dash is equal to N dash தான் கேட்பாங்க. ரைட்டா? V by V minus S, V by V plus S into N. ஸோ வியோட ஃபார்முலா இந்த சாப்டரில் இந்த கொஷின் எல்லாத்துக்குமே 330 போட்டுக்கோ. ரைட்டா? இந்த கொஷின் எல்லாத்துக்கும் 330 போட்டுக்கோ. ஒரே ஒரு சம் பண்ணலாமா? இது ரிலேட்டடாக ஒரு சம் பண்ணலாமா? யார் ரெடியாக இருக்க? ஒரே ஒரு சம் பண்ணலாமா? how many of you are ready for one sum? ஒரே ஒரு சம் மட்டும் பண்ணலாம். சரியா? ஒரு சம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? let us move on to ரைட். இங்கே பாரு, திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரைட்? இங்கே நான் எத்தனை போட்டிருக்கேன் பாரு, எவ்வளோ இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன் பார்த்தியா? இவ்வளோ இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன்னா இதுக்கு முன்னாடி இத்தனை டிஸ்ட்ரிக்டில் இத்தனை தடவை வேறு டிஸ்ட்ரிக்டில் அவ்வளோ தடவை இந்த கொஷின் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ரைட்டா? 2 days 3 days முன்னாடியோ இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை கவனிச்சுங்க. ரைட்டா? ரைட்? கவனிங்க. எ சோர்ஸ் ப்ரொடியூசிங்.
source produce பண்ணுது sound of frequency 500 hertz source ஓட frequency எப்படி எழுதணும் given dataல source ஓட frequency n is equal to என்னது 500 hertz n is equal to என்னது 500 hertz moving towards a static listener ஒரு சில புக்ல வந்து ஸ்டாட்டிக் கொடுத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் புக்ல ஸ்டாட்டிக் இருக்காது அப்படி கொடுக்கலனா நம்ம லிசனர் அப்படியே தான் இருக்காங்க அப்படினு அர்த்தம் ரைட்டா மூவிங் டுவர்ட்ஸ் தி லிசனர் ஸ்டாட்டிக் கொடுத்திருந்தா ஓகே கொடுக்கலனால ஓகே ஸ்டாட்டிக்கு மீனிங் என்ன அப்படினா நிலையான அசையாத அப்படியே இருக்காங்கன்னு அர்த்தம் சரியா ஸ்டேஷனரி ஸ்டாட்டிக் இதுக்கெல்லாம் ஒரே மீனிங் தான் சோ அப்ப லிசனர் with a velocity listener கிட்ட போற velocity அப்ப velocity of the source என்னது 30 meter per second the speed of the sound அவங்களே speed of the sound கொடுத்துட்டாங்க ஒரு சில சம்ல speed of the sound கொடுக்க மாட்டாங்க சவுண்ட் கொடுக்கலனா உனக்கா தெரிஞ்சிருக்கணும் நீங்க it is 330 அப்படினு ரைட்டா 330 அப்ப v0 is equal to 330 meter per second அவங்க என்ன கேட்டிருக்காங்க n dash equal to என்னன்னு கேட்டிருக்காங்க what will be the frequency heard by the listener ஓட frequency என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க ரைட்டா பார்க்கலாமா சம் போடலாமா ரெடியா சம் பாத்துறலாம் வாங்க சம் இப்பதான் பார்த்தோம் என்னது n dash two words என்னது listener டீச்சர் உன் பக்கத்துல வராங்க two words என்னது மேம் வந்து அல்ல சார் உன் பக்கத்துல வராங்க உங்க பக்கத்துல வராங்க என்னது வெரி குட் ரக்ஷ் ரைட்டா வெரி குட் v minus vs v divided by v minus vs நிறைய பேர் இந்த PDF நான் முதல்ல நடத்துறப்ப நிறைய பேர் என்ன தெரியுமா கேட்டாங்க சார் இந்த क्वेश्चनக்கு இந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது கிளியரா சொல்லிட்டேன் நான் ரைட்டா two words வந்திருக்கு அப்ப v by v minus vs very good lot of people good ரைட்டா ஷாஹினா சரவணா அதுக்கு அப்புறம் ரமேஷ் மதன் சங்கீதா அடுத்து பிளாக் டெவில் அதுக்கு அப்புறம் ரியாஸ் குட் ஓகே கவனிங்க ஈக்குவல் டு n ஸோ அப்போ n dash நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த வேல்யூலாம் தெரியும் v ஈக்குவல் டு என்னது 330 டிவைடட் பை 330 minus 30 into n ஈக்குவல் டு என்னது 500 hertz ஈக்குவல் டு 330 into 500 divided by 300 அப்போ 0 cancel ஆயிடும் 1 3s are 3 11 3s are 33 அப்போ 110 5 into 110 is equal to 550 hertz யூனிட் போட மறந்துடாதீங்க ரைட்டா ஓகே கிளியரா இஸ் தட் கிளியர் ஆன்சர் ஏன் யாருமே போடலை எனக்கு முன்னாடி நீங்களாம் ஆன்சர் போட்டிருப்பீங்கன்னு நினச்சேன் ஏன்டா என்ன ஆச்சு வாட் ஹேப்பன் புரிஞ்சுதா சூப்பரா ஆர் யூ என்ஜாயிங் இட் ஸோ என்ஜாய் பண்ணுறேன்னா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியா எத்தனை பேர் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுறேன் டெய்லி நான் சொல்லிட்டே இருக்கேன் ஆனால் லைக் மட்டும் கம்மியாக தான் விழுகுது சரியா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணு நீ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுற எனக்கு காசாக கேட்குறாங்க உன்ட்ட ஏண்டா அந்த லைக் பட்டனை அடிச்சு கொஞ்சம் உடச்சி விட்றா அதை கொஞ்சம் உடைங்க சரியா ரைட் நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் அடுத்து இந்த சாப்டரில் முடிஞ்சு இதில் இவ்வளோ தான் ஃபார்முலா இதை மட்டும் பார்த்தா போதும் அடுத்து வில் கோ வித் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ரைட்டா சாப்டர் 6 குட் சூப்பர் நியூக்ளியர் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸில் என்னென்னு கேட்பாங்க ரைட்டா நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் 1 மார்க் ஆல்ஃபா பார்ட்டிக்கல்னா என்னது ரைட்டா ஓகே ஆல்ஃபா பார்ட்டிக்கல்னா என்னது 2He4 ரைட்டா ஹீலியம் தான் ஆல்ஃபா பார்ட்டிக்கல்னு சொல்ல போகிறாங்க அடுத்து 1 வேர்டில் கேட்பாங்க காய்டர் ரைட்டா காய்டர் நம்மளுக்கு சயின்ஸ் பயாலஜிலே இருக்குது நம்மளுக்கு காய்டர் ரைட்டா காய்டரை சரி பண்ணுறதுக்கு என்ன தேவை காய்டர் எதனால தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இட் இஸ் கோயிங் டு பி I31 அயோடின் டெஃபிஷியன்சி I131 ட்ரீட்மெண்ட் ஃபார் காய்டர் அடுத்து ட்ரீட்மெண்ட் ஃபார் அனீமியா என்னது ரத்தத்தில் இரும்பு சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் அயன் Fe59 போடணும் அடுத்து கேன்சரை ட்ரீட் பண்ணுறதுக்கு ரைட்டா கேன்சரை ட்ரீட் பண்ணுறது காய்டர்னா தொண்டையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் வீங்கியிருக்கும் தொண்டையில் இந்த இடத்துல மட்டும் வீங்கியிருக்கும் எஸ்கே காணும் இருக்கியா ஓகே ரைட் குட் ஸோ அடுத்து CO60 கோபால்ட் 60 ஏயுன்னானது கோல்டு 79 பாஸ்பரஸ் 32 இவங்கெல்லாம் ஸ்கின் கேன்சர் ரைட்டா தோலில் இருக்கக்கூடிய புற்றுநோயை சரி பண்ணுறதுக்கு இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணலாம் எஸ் அடுத்து கலிஃபோர்னியம் CF கலிஃபோர்னியம் ரைட்டா
டிடெக்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ரைட்டா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னா என்னது வெடிமருந்து ரைட்டா வெடிமருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஆராயிறதுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம CF252 யூஸ் பண்ண போகிறோம் கலிஃபோர்னியம் 252 அப்படின்னு. அடுத்து ஏஎம்ங்கிறது அமெரேஷியம் ரைட்டா ஏஎம்ங்கிறது அமெரேஷியம் 241 பார்த்தீங்கன்னா ஸ்மோக் டிடெக்டர் புகைலாம் வருது தீ பிடிச்சி எரியுது அப்போ ஸ்மோக் டிடெக்டர் பயன்படுத்தாங்களே அந்த ஸ்மோக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு இது என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா C14 ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் ஃபாசல்ஸ் யார் எந்த வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் இதெல்லாம் கேட்பாங்க படம் வரைஞ்சோம்னா இந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணணும் சரியா. என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ராட் எதால் உருவாயிருக்கும் போரான் அண்ட் கேட்மியம் அதுதான் கேட்பாங்க. கண்ட்ரோல் ராடு எதனால உருவாயிருக்குன்றது கேட்பாங்க அதனால தான் அதை ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கேன் போரான் அண்ட் கேட்மியம். அடுத்து கூலண்ட் யார் நியூக்ளியர் ரியாக்டரை கூல் பண்ணக்கூடியவங்க வாட்டராக இருக்கலாம் காற்றா இருக்கலாம் அல்லது லிக்விட் சோடியம் ரைட்டா லிக்விட் சோடியம் இவங்க எல்லாருமே இருக்கலாம் ரைட்டா ஓகே ரைட். அடுத்து ஃபியூயல் வந்து யுரேனியம் ஃபியூயல் வந்து என்ன அப்படின்னா யுரேனியம் தான் நம்மளோட ஃபியூயலாக இருக்க போகுது சரியா. ரைட் ஓகே இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த சாப்டரில் நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 1 வேர்ட்ஸ்லேயே கியூரியில் கொடுத்துட்டு பெக்யூரலில் கேட்குறாங்க பெக்யூரலில் கொடுத்து கியூரியில் கேட்டிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாம் April 2025 ஒரு கொஷின் இதுலேருந்து வந்திருக்குப்பா என்ன அப்படின்னா 1.6 ஜிகா பெக்யூரல்லேருந்து இது 2 கொஷின் தான் இருக்குது இந்த லெசனில். ஒன்று புக் பேக்கில் ஒரு கொஷின் இருக்குது இன்னொன்று புக்கின்ல இருக்குது ரைட்டா. ஹென்ரிலேருந்து பெக்யூரலுக்கு மாற்றுறது பெக்யூரல்லேருந்து ஹென்ரிக்கு மாற்றுறது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா. ரெண்டையுமே கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ரூதர்ஃபோர்ட் 1 ரூதர்ஃபோர்ட் ரைட்டா 1 RD is equal to 10⁻⁶ disintegration per second ரைட்டா. 1 RD 1 ரூதர்ஃபோர்ட் equal to என்ன அப்படின்னா 10⁻⁶ disintegration per second ஒரு வினாடிக்கு 10⁶ 10⁻⁶ என்ன பண்ணுது டக்கு என்ன பண்ணுது போகுது ரைட்டா. கண்ட்ரோல் ராடுனா நியூட்ரான்ஸை தடுக்கக்கூடியது நியூட்ரான்களை தடுக்கக்கூடியது கண்ட்ரோல் ராட் அதாவது ஒரு ராடு இருக்கும் நியூட்ரான்ஸை தடுக்கக்கூடியது அதிவேகமாக வரக்கூடிய நியூட்ரான்ஸை தடுக்கிறதுக்கு அந்த நியூக்ளியர் ரியாக்டரில் பயன்படுத்துவாங்க அதுதான் அணுக்கருவிலையில் பயன்படுத்துவாங்க. இப்போ உனக்கு கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் சரியா பார்த்துக்கோ. அடுத்து 1 curie see this is very very important இந்த 1 curie தான் ரொம்ப முக்கியமானது. 1 curie நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. 1 curie is very very important 3.7 × 10⁻10 disintegration per second சரியா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ரான்ஜென்ட்னா என்ன 2.5 இது புக்கில் இருக்க கொஷின் ஆன்சர் நம்மளோட 2 மார்க் கொஷினில் இருக்குது 2.58 × 10⁻⁴ கூலும் இன் 1 kg ஆஃப் ஏர். நிறைய பேர் இந்த 1 kg ஆஃப் ஏரை விட்டுறான் 1 kg ஆஃப் ஏரை விட்டுறாத 1 kg ஆஃப் ஏர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரியா. அடுத்து ஸ்பீட் ஆஃப் த லைட் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 3 × 10⁸ m/s அப்படிங்கிறது. அடுத்து டெம்பரேச்சர் ரெக்வயர்ட் ஃபார் ஃபியூஷன் கெமிக்கல் அது நியூக்ளியர் ரியாக்டர் அந்த ஃபியூஷன் இருக்குல்ல அதுக்கு என்ன டெம்பரேச்சர் தேவைன்னா 10⁻7 Kelvin to 10⁻9 Kelvin. அடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரிலீஸ்டு பை சன் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். நியூக்ளியர் ஃபியூஷன் அல்லது ஃபியூஷனில் எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும் இது உனக்கு ஒரு ஷார்ட் ஆன்சரில் இருக்குது. ஸோ அதை ஒரு சில 1 மார்க்கில் கேட்குறப்ப மெகா எலக்ட்ரான் வோல்ட்டில் கேட்டிருப்பாங்க. 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுனாலும் ஒன்று தான் தடுப்பு சுவர் எஸ் ரைட்டா. 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுனாலும் ஒன்று தான். 3.8 × 10⁻⁶ ஜூல்/செகண்ட்னாலும் ஒன்று தான். 2 கொடுத்தாலும் எதனாலும் என்ன பண்ணணும் எழுதிக்கணும் ரைட்டா. ஓகே ரைட்டா இது ரெண்டையுமே என்ன பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. ஓகே அடுத்து ஆல்ஃபா டிகேனா ஆல்ஃபா பார்ட்டிகல் வெளியே போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஆல்ஃபா பார்ட்டிகல் வெளியே போகுதுன்னா என்ன பண்ணலாம் யுரேனியம் வந்து தோரியமாகவும் ஹீலியமாகவும் வெளியே போகுது ரைட்டா. யுரேனியம் தோரியமாக மாறுது அப்போ என்னது 2 குறையுது. பீட்டா டிகேன்னு என்னது எலக்ட்ரான் வெளியே வருது எலக்ட்ரான் வெளியே வருது. ஸோ அப்போ பாஸ்பரஸ் வந்து சல்ஃபராகவும் எலக்ட்ரானாகவும் என்ன பண்ணுது வெளியே போகுது ரைட்டா. திஸ் இஸ் பீட்டா டிகே அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அடுத்து இன்வென்ஷன்ஸ் யார் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க ஏன்னா இந்த சாப்டரில் இதெல்லாம் தான் கேட்டுட்டு இருக்காங்க ரைட்டா. ரைட் கவனிங்க ரைட். ஸோ ரியாக்டிவிட்டியை போட்டு ரேடியோ ஆக்டிவிட்டி யார் கண்டுபிடிச்சா முத ஹென்ரி பெக்யூரல் கண்டுபிடிச்சிருந்தாரு. அடுத்து ரேடியத்தையும் பொலோனியமையும் கண்டுபிடிச்சது மேரி கியூரி அண்ட் F. ஜால் ரைட்டா ஜூலியட் அப்படிங்கிறவங்க. அடுத்து ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியாக ஐரின் கியூரி
ரேடியம் கண்டுபிடிச்சது மேரி கியூரி, ஐரன் கியூரி 2 பேரும் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜாய்ல். அடுத்து ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா, இது ஒன்று தெரியும், புக் பேக் கொஷின், சாடி அண்ட் ஜோஃபஜான்ஸ், முக்கியமான கொஷின். இதை படிச்சுட்டு போயிரு ரைட்டா, அதை மறந்துடாதீங்க சரியா. ரைட். அடுத்து நியூக்ளியர் ஃபியூஷன். நியூக்ளியர் ஃபியூஷனை கண்டுபிடிச்சது யார்? ஓட்டோ ஹேண்ட் அண்ட் ஸ்ட்ராஸ்மேன் கண்டுபிடிச்சிருந்தாங்க. எக்ஸ்ரேவை கண்டுபிடிச்சவர் ரான்ஜென்ட். நியூக்ளியஸ் அதாவது புரோட்டானை கண்டுபிடிச்சது ரூதர்ஃபோர்ட் தெரியும். யுரேனியம் கண்டுபிடிச்சது மார்டின் கல்பருத் ரைட்டா, இவங்க தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ டயக்ராமை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன்டா, டாப் 10 சம்ஸ் ஞாபகம் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள் சரியா. டயக்ராம் நியூக்ளியர் ரியாக்டர் வரையணும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த சாப்டர் நடத்துகிறப்ப நியூக்ளியர் ரியாக்டர் வரைய வேண்டாம்னு சொன்னேன். பட் கட்டாயமாக நியூக்ளியர் ரியாக்டர் வரையணும்னு சொல்லிட்டாங்க. புக்கில் இருக்க டயக்ராம் அப்படியே நீ வரைஞ்சி தான் ஆகணும். இந்த செகண்ட் மிட்டமுக்கு 2 டயக்ராம் கொஷின் தான் இருக்குது. ஒன்று நியூக்ளியர் ரியாக்டர், இன்னொன்று என்ன அப்படின்னா இது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னிக். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எப்படி நடக்குது அப்படிங்கிற டெக்னிக். இந்த 2 மட்டும்தான் உனக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய என்ன அப்படின்னா வாட் இஸ் தட், இந்த 2 மட்டும்தான் டயக்ராம், மீதியெல்லாம் டயக்ராம் கிடையாது ரைட்டா. இது எப்படி வரைகிறது அதுதான் பிரச்சனை என்ன இப்போ சரியா. இது சிம்பிளாக நான் மெயினாக என்னென்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் கவனிங்க. ஃபஸ்ட் இந்த பாக்ஸ் ரைட்டா, நான் ரெட் கலரில் போடுறதை மட்டும் நீங்கள் வரைஞ்சா போதும். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போடுங்க ரைட்டா. இந்த ஸ்கொயர் பாக்ஸ் எப்படி போட போகிறோம் அப்படின்னா லைக் அ பா வடிவத்தில் ரைட்டா, லைக் அ பா, லைக் சி மாதிரி என்ன அப்படின்னா போடுங்க ரைட்டா. அந்த மாதிரி சி மாதிரி போட்டிங்க அப்படின்னா இப்படி போட்டுக்கோங்க ரைட்டா. 2 பக்கமும் இப்படி சி மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து இதில் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ராட் வரையணும். கண்ட்ரோல் ராட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ராட் இப்படி போட்டுக்கோங்க ரைட்டா. இந்த மாதிரி பக்கத்தில் ராட் இந்த ஓரத்தில். அடுத்து இதுலேருந்து ஒரு பைப் கனெக்ட் பண்ணுங்கள். இதில் இந்த பாவடியும் கேப் போட்டோம்ல, அந்த கேப்பில் மேலே ஒரு பைப்பு கீழே ஒரு பைப் கனெக்ட் பண்ணுங்கள் ரைட்டா. மேலே ஒரு பைப் கீழே ஒரு பைப்பு. அந்த 2 பைப்பையும் இந்த பக்கம் ஒரு ஜார், நம்ம பீக்கர் ஜார்லாம் வச்சு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஜாருக்குள்ளே செலுத்துகிற மாதிரி என்ன பண்ணுங்கள், ஒரு ஜார் மாதிரி வச்சு அந்த ஜாரில் என்ன பண்ணுங்கள், இதோட அவுட்புட்டை இதுக்குள்ளேயும் மேலேருந்து வந்ததையும் கீழேருந்து வந்ததையும் அதுக்குள்ளே விட்டுருங்க ரைட்டா. அதுக்குள்ளே டாட்டட் லைனில் ஜிக்ஸாக்கா ரைட்டா, டாட்டட் லைனில் ஜிக்ஸாக்கா போடுங்க. ஏன்னா இது வந்து கூலண்ட். டாட்டட் லைனில் ஜிக்ஸாக்கா போட்டுருங்க ரைட்டா. டாட்டட் லைனில் ஜிக்ஸாக்கா போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு கோடு ரைட்டா, இங்கேருந்து ஒரு கோடு, அங்கே ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ், உள்ளுக்குள்ளே இருக்கலாம் போடணும். நான் ரெட் கலரில் வரைகிறது மட்டும் வரைங்க. அதுக்கப்புறம் இங்கே போட்டுட்டு இங்கே என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு ராடு சரியா, இந்த மாதிரி போட்டுருங்க. அடுத்து இதில் கீழே ஒரு பாக்ஸ், இதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் போடுங்க. இந்த பாக்ஸை இதோட கனெக்ட் பண்ணுங்கள் ரைட்டா. நல்லா கவனி, இது எல்லாமே மேலே கனெக்ட் ஆகிட்டே வரணும். இதுலேருந்து மேலே வரவங்க இதுக்குள்ளே கனெக்ட் ஆகணும், கீழே வரவங்க இதில் கீழே கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்து இதுலேருந்து 2 மேலே வரவங்க மேலே இருக்க பாக்ஸு, கீழே வரவங்க கீழே இருக்க பாக்ஸ். இங்கே என்ன போட்டு அதோட சின்ன சைஸ், அதே மாதிரி டாட்டட் லைனில் உள்ளுக்குள்ள அதே மாதிரி இதில் 2 அவுட்லெட் 2 பைப், அவ்வளோதான் படம் முடிஞ்சிச்சு. இதில் பார்ட்ஸ் மார்க் பண்ணுறது தான் ரொம்ப 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 முக்கியம் ரைட்டா. ஹியர் த மார்க்கிங் ஆஃப் பார்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரியா. இதுக்கப்புறம் இந்த உள்ளே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் முக்கியம் ரைட்டா, இது மட்டும் கொஞ்சம் ஓகே. இங்கே ஒரு 2 கோடு போட்டுரு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பாக்ஸ் உள்ளே ஒரு பாக்ஸ் போட்டுரும். அதை மறந்துட்டேன் பார்த்தியா, மண்டை மேலுக்கு கொண்டே மறந்துட்டோம் பார்த்தியா. உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய பாக்ஸ் போடணும், அந்த பாக்ஸை மறந்துவிட்டேன். அதுதான் மெயினான நியூக்ளியர் ரியாக்டரே அதுதான், அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்க போகுது சரியா. உள்ளுக்குள்ளே பெரிய பாக்ஸ் ஒன்று இருக்க போகுது, அதை போட்டுரு. ஸோ இப்போ பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கண்ட்ரோல் ராட் ரைட்டா, தடுப்பு சுவர் மாதிரி கண்ட்ரோல் ராடு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோடு போட்டோம்னா சைடில் அது மாடரேட்டரு. அதுக்கப்புறம் ஃபியூயல் ராட், இதுதான் ஃபியூயல், நடுவில் இருக்கிறது தான் ஃபியூயல். அதில் தான் யுரேனியம், போலோனியம், தோரியம் இருக்கலாம், அதுதான் மெயினாக இருக்க போகுது, அது ஃபியூயல் ராட். அடுத்து இந்த பக்கம் கூலண்ட்டுக்கு போகுது தான், இது என்னது உள்ளே தண்ணி வச்சுருப்பாங்க. வாட்டர் வந்து ஒரு பக்கம் கீழே கூடி தான் வரும். எப்பயுமே கீழே தான் நீங்கள் இன்னும் கொடுக்கணும், மேலே அவுட் இருக்கணும், புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே இன்னும் மேலே அவுட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணி வந்து நம்ம வீட்டிலலாம் கீழே இருந்து தானே மேலே போகுது, தண்ணி நம்ம வீட்டிலலாம் கீழே இருந்து தானே மேலே போகுது, அதனால் கீழே இருந்து மேலே போகுது, இன்னும் அவுட், இன்னும் கீழே அவுட் மேலே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து இங்கே டைனமோ, இங்கேருந்து ஸ்டீம் வெளியே வருது, தண்ணி கீழே போகுது, ஸ்டீம் மேலே வருது ரைட்டா. கீழே வாட்டரு, மேலே ஸ்டீம். அதுக்கப்புறம் ஃபார் டிரான்ஸ்மிஷன், டர்பைன் மூலமாக டிரான்ஸ்மிஷன், இதை டைனமோ. இங்கே ஒரு வேல்வு போட்டுருக்கோம் ரைட்டா, ஸ்டீம் வருதுல, அதை நம்ம ஒரு வேல்வ் வழியாக பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ இது நியூக்ளியர் ரியாக்டரு, இது எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டிங் யூனிட், அவ்வளோதான், சிம்பிள் சரியா. வெரி 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 சிம்பிள். கிளியரா? இஸ் தட் கிளியர்? ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள், ரொம்ப 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 சிம்பிள் சரியா. ரைட்டா? ஓகே ரைட். இப்போது டாப் 10 இம்பார்ட்டன்ட் சம்னு கேட்டாங்க. இந்த கொஷினை நோட் பண்ணி பார்க்கலாம். எஸ், இதெல்லாம் எங்கே புக் பேக் பேஜ் நம்பர் 67 எடுங்க.
நான் சொல்கிற சம்மெல்லாம் நோட் பண்ணிக்கோ. இதுலேருந்து தான் கொஷின்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த ப்ராப்ளம்ஸை மட்டுமாவது அட்லீஸ்ட் பார்த்துட்டு போங்க. புக் பேக் பேஜ் நம்பர் 67 ரைட்டா. லாஸ்ட் பப்ளிக் எக்ஸாமில் கூட இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, அதனால சொல்கிறேன். நான் கொடுக்குற சம்மெல்லாம் நோட் பண்ணு ரைட்டா. மிட் டேர்ம் டெஸ்ட் இது வரைக்கும் மூணு டிஸ்ட்ரிக்டில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிட்டியா? நோட் பண்ணியாச்சா? பேஜ் நம்பர் 66ல் 67ல் இருக்க சம் கிளியரா நோட் பண்ணியாச்சா? எஸ் ஆர் நோ? சி இப்போ அடுத்து நான் ஃபார்முலாஸ் காட்ட போகிறேன். ஃபார்முலா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஃபார்முலாஸ் PDF கிடையாது ரைட்டா. ஹாஃப் இயர்லி அப்போ தான் உனக்கு ஃபார்முலா ஷீட் PDF வரும். இப்போ ஃபார்முலா ஷீட் PDF கிடையாது. எடுத்துட்டியா? நோட் பண்ணிட்டியா? 67ல் ரைட். அடுத்து நெக்ஸ்ட் இந்த கொஷின், இதுவும் பேஜ் நம்பர் 67ல் இருக்கக்கூடிய கொஷின் தான். அதே பேஜ் நம்பர் 67ல் புக்கு ஸ்கூலில் இருக்குன்னா பேஜ் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோ. 67ல் ஏதோ ஒரு கிவன் டேட்டாவை மட்டும் போட்டு வச்சுக்கோ ரைட்டா. ரைட், அதே 67. அடுத்து புக் பேக்கு. புக் பேக்கில் கொஷின் நம்பர் 1 ஷிப்பா இல்லை சவுண்ட் வேவ் ஃப்ரீக்வன்சி. வேவ் ஃப்ரீக்வன்சி 200 ஹெர்ட்ஸும் அதுக்கப்புறம் 400 மீட்டர்/செகண்ட் இருக்கக்கூடியது ரைட்டா. புக் பேக்கில் இருக்கக்கூடியது சரியா. ரைட் ஓகே. பாரு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா. இங்கே பாரு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன்னு. இந்த கொஷினை நல்லா பார்த்துட்டு போய் இது வேவ் லென்த் கண்டுபிடிக்க சொல்கிறதுன்னு நினைக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. n is equal to 200 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து v is equal to 400 மீட்டர்/செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லாம்டா கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேவ் லென்த். அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்னது ஃபார்முலா? ஸோ ஃபார்முலா என்னது நம்மக்கிட்ட? n is equal to v by லாம்டாங்கிறத நம்ம ஃபார்முலா. அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்னப்பா ஃபார்முலா? v by n. v என்னது 400 divided by 200 is equal to 2 மீட்டர். வேவ் லென்த் 2 மீட்டர் ஆன்சர் சரியா. நீங்கள் 2 மீட்டர் போட்டு வச்சுக்கோ. அடுத்து நெக்ஸ்ட்டு க்ளவுட் சம் 9.8 செகண்ட் க்ளவுட் சம். இது எத்தனாவது சம் யாராவது சொல்லுங்கள், நான் மார்க் பண்ணல. இது புக் பேக் கொஷினா? கொஷின் எந்த கொஷின்னு போடாமல் விட்டுட்டேன் ரைட்டா. இது நோட் பண்ணிட்டியா? நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. நோட் பண்ணியாச்சா இதை? திஸ் கொஷின் டுமாரோ எக்ஸாமா? சூப்பர் ரைட்டா. பார்த்துக்கோ 9.8 செகண்ட்ஸ் ரைட்டா. கிளியரா? புக் பேக் தான் இது, புக் பேக்கு, அதனால் போட்டுக்கோங்க சரியா. ஜெயலக்ஷ்மியும் யாரோ இருந்தாங்க, யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்கடா. புக் ப்ராப்ளம் கார்னர் 2. ப்ராப்ளம் கார்னரில் செகண்ட் சம், புக் பேக்கில் செகண்ட். அடுத்து இந்த கொஷின் 400 மீட்டர் 600 ஹெர்ட்ஸு. இந்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா சொன்னேன்ல, ஃபைண்ட் த டைம் பீரியட் பிட்வீன் த சக்ஸசிவ் கம்ப்ரெஷன். அப்போ என்ன பண்ணணும்? 1/t கண்டுபிடிக்கணும். t is equal to 1/n ஃபார்முலா ரைட்டா. t is equal to 1/n ஃபார்முலா. ப்ராப்ளம் கார்னர் 2 சரியா. ப்ராப்ளம் கார்னர் 2. அடுத்து 1.6 இது என்னது? இதுவும் புக் பேக் ரைட்டா. 1.6 செகண்ட் ஷிப்போட 1.6 ப்ராப்ளம் கார்னர் 3 ரைட். சூப்பர். அடுத்து 2 அப்சர்வர்ஸ், 2 போட்டில் உட்காந்துருப்பாங்க. இது சால்வ்டு ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இது மட்டும் பாரு. சால்வ்டு ப்ராப்ளமா என்னென்னு? சால்வ்டு ப்ராப்ளம் கரெக்டாக. புக் பேக்கில் கிடையாது. சால்வ்டு ப்ராப்ளமில் 4ன்னு நினைக்கிறேன். 4th சால்வ்டு ப்ராப்ளமா கரெக்டாக இல்லை? புக் பேக் தானா? சரியா. அந்த பேஜ் நம்பர் 67 சால்வ்டு ப்ராப்ளம். புக் பேக்கில் 4ஆ? ப்ராப்ளம் கார்னர் 6. ஓகே. புக் பேக்கில் 6th சம்மா. சரி ரைட். அடுத்து 1 செகண்ட் சம் ரைட்டா. 1 செகண்டில் 2 செகண்ட்ஸும் கொடுப்பாங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஷிப்பு 1 செகண்ட், ஷிப்பு வித் 1 செகண்ட், புக் பேக் தான். ஓகே. ஷிப்பு வித் 1 செகண்ட், ஷிப் வித் 1 செகண்ட் எத்தனாவது சம்மு? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் சரியா. எல்லா சம்மும் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு சரியா. இதுதான் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் இதை எப்படி எடுத்தேன் அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பராக எடுத்தேன். அதில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதை தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்டிருந்த கொஷின். அதில் நான் முன்னாடி இந்த ஸ்டார் போட்டிருந்தால நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரில் நிறைய வருஷம் ரிப்பீட் ஆகிருந்துச்சு. இதெல்லாம் 1-2 தான். இது வந்து 6th சாப்டரில் இருக்க 2 சம். அந்த 2 சம்மை எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அது 2 ஈஸியாக நீ செஞ்சிடலாம். 6th சாப்டரில் இருக்குது. கவனம், இந்த மில்லி கியூரி இருக்கும். மில்லி கியூரினால 10⁻³ மட்டும் ஆட் பண்ணணும் ரைட்டா. 10⁻³ ஆட் பண்ணி நீ செய்யணும். அதை மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. பெக்யூரல்லேருந்து அதுக்கப்புறம் ஜிகா பெக்யூரல்லேருந்து செய்கிற சம். ஓகேவா? இந்த 2 சம் மட்டும் உனக்கு சொல்லி தந்துடவா? இது மட்டும் சொல்லித்தரடா, உனக்கு தெரிஞ்சிருமா? கவனி, ஏன்னா இதுவும் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. இல்லை உனக்கு தெரிஞ்சிருமா? ரைட்டா. 5th கொஷின் மட்டும் வரலையா? ஓகே ரைட். இது எல்லா சம்மும் வந்திருக்கு. ஏன்னா நான் வந்து லாஸ்ட் 4 இயர்ஸ் கொஷின் பேப்பர் எடுத்தேன். ஒவ்வொரு கொஷினாக நோட் பண்ணிட்டு வந்தப்போ
இந்த கொஷின்லாம் இருக்குது பார்த்தியா இங்கே ஸ்டார் போட்டிருந்தது அதனால தான் அந்த கொஷின்ஸ் எல்லாம் வச்சுருந்தது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கொஷின்ஸ் ரைட்டா. இது வந்து 3 வருஷமும் நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரில் இருந்துச்சு 3 வருஷத்துலையுமே. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஷின்லாம் இந்த கொஷினும் இந்த வேவ் லென்த் சம்மும் சரியா, இது ரெண்டும் லாஸ்ட் ஒரு 4 வருஷத்தில் எக்கச்சக்கமான டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்லையும் இது இருக்குது. அதனால தான் அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. இந்த 2 சம்மும் இந்த வேவ் லென்த் சம்மும் அதுக்கப்புறம் இது என்னது ஷிப்பா, இது என்னது ஷிப் சம், ஆமாம் இல்லை சோர்ஸ் அண்ட் லிசனர் இந்த சம் இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் ஞாபகம் வச்சு சரியா. டைம் ஆகிடுச்சு, சரி டைம் ஆகிடுச்சா, சரி கிளம்பலாம் நம்ம. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஆன்சர் இருக்குது, நீ ஆன்சர் பார்த்தாலே போதும், அது ஈஸி தான், அதில் எடுத்துக்கலாம் இல்லையா. பார்த்துடலாமா, 2 minutes தான் ஆகும் ரைட்டா, கடன்னு பார்த்துடலாம். பிஹெச் சம்மா விட்டுட்டோம் பார்த்தியா ஒரு நிமிஷத்தில். கவனிங்க சரியா. என்ன கொடுத்துருக்காங்க, a cobalt specimen emits induced radiation of 75.6 millicurie ரைட்டா, 75.6 millicurie per second. இது என்ன பண்ணணுமா, பெக்யூரலுக்கு மாற்றணுமா சரியா. அப்போ என்ன அர்த்தம் கொடுத்துருக்கேன், 1 curie ஃபார்முலா என்னது, இப்போ தான் நான் படிக்க சொன்னேன், 1 curieலாம் படிச்சுக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னேன். 1 curie is equal to 3.7 × 10⁻10 பெக்யூரல். என்ன மாற்ற சொல்லியிருக்காங்க அவங்க, அதை பெக்யூரலுக்கு தான் மாற்றணும். 1 curie is equal to இவ்வளோ பெக்யூரல். என்கிட்ட இப்போ எவ்வளோ curie இருக்குது, 75.6 millicurie இருக்குது. அப்போ 75.6 millicurie என்ன பண்ணணும், ஜென்ரல் கியூரியாக மாற்றணும்னா 10⁻³ கியூரின்னு எழுத போகிறேன். அப்போ மில்லி கியூரிங்கிறது தான் என்னது 10⁻³ இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இதை பெக்யூரலுக்கு மாற்றணும். அப்போ 1 curie is equal to இவ்வளோ பெக்யூரல். அப்போ எங்கிட்ட எவ்வளோ கியூரி இருக்குது, இவ்வளோ கியூரி இருக்கா. அப்போ 75.6 இன்ட்டு அந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 75.6 × 10⁻³ இன்ட்டு இந்த வேல்யூ 3.7 × 10⁻10. இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10⁻3 இதுவும் கேன்சல் ஆகிறப்ப என்ன வந்துடும், எனக்கு 7 வந்துடும். அப்போ இன்ட்டு 10⁻7 இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம். இது ரெண்டையும் ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எழுதிடலாம். தட் இஸ் 279.72 ஆன்சர் வரும் சரியா. இந்த மாதிரி தான் ஓகே ரைட். பிஹெச்சை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பிஹெச்சை பொறுத்த வரைக்கும் ரைட்டா, பிஹெச்சை பொறுத்த பிடிஎஃப் கொடுக்க முடியாதா, பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணணும்ல. காலையில் ஆஃபீஸில் யாரும் இருக்க மாட்டாங்க, நான் எழுதுனதெல்லாம் நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் நான் டேரெக்டாக லிங்காக போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், நீ எடுத்துக்கோ சரியா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் சரியா. பிஹெச்சை பொறுத்த வரைக்கும் இந்த பிஹெச் சம் மட்டும் ஒரு நிமிஷம் சொல்கிறேன், கவனிச்சுக்கோ. பிஹெச்சை பொறுத்த வரைக்கும் பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் வச்சு ஒரு சம்மு ஈக்குவல் டு 14 வரும் இந்த சம்மு. அல்லது பிஹெச் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா -log base 10 of H + கான்சன்ட்ரேஷன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் சரியா. இந்த 2 தான் மெயின் ஃபார்முலா, இது 2 வச்சு தான், அதை வச்சு பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும் சரியா. இது 2 வச்சு பண்ணுறப்ப தான் ஈஸியாக ஆன்சர் வந்துடும் சரியா. சரி நான் வந்து என்ன அப்படின்னா பிடிஎஃப் கொடுத்துட்றேன். யூ ஹேவ் டு கோ ஃபார் ஸ்கூலுக்கு போகணும் ரைட்டா. அது புக்கில் இருக்க மெத்தட் தான், புக்கில் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த மெத்தட். புக்கில் வந்து வேறு சம் இருக்கும் அதனால் சரியா. ஓகே சரியா, பாய், ஸ்கூலுக்கு கிளம்புங்க. வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன், கமெண்ட் பண்ணிடுங்க ரைட்டா. இந்த வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கல எவ்வளோ கமெண்ட்ஸே வர மாட்டேங்குதேடா. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரைட்டா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லைன்னா உங்கள் பேர் போட்டு நான் பேரை படித்து பார்ப்பேன் நான், யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு காலையில் எனக்கு ஞாபகப்படுத்து, நம்ம இந்த சாட்டோட கமெண்ட் பாக்ஸை படிக்கலாம் சரியா. இந்த சாட்டோட கமெண்ட் பாக்ஸ் படிக்கலாம், யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன், உங்களால் முடியாட்டி யாரால் முடியும். டாடா, பை.